பரதநாட்டியம் பாடினார், ஒருத்தர் பாடினார், ஒருத்தர் பேசினாங்க, ஒருத்தர் கல்வி சொல்லுவார், என் மாதிரி காலேஜ் ஸ்கூலில் பேச்சாளராக இருக்கணும்வாங்க. இது ஒரு பேஷன். ஸோ 4 விஷயங்கள் அடங்கினது தான் அந்த 4 டயர். என்னை பொறுத்தளவுக்கு இப்போ சார் இந்த பெரியவங்களாம் சொன்னதை வச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாழ்த்தவோ பெருசாக சொல்லவோ வயசு நான் இல்லை நம்புவேன். எனக்கு தெரிஞ்சது சிவலிங்கம் சார் வந்து அற்புதமாக அந்த 4 டயர் வந்து அவர் சிறப்பாக அவர் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய நேரங்களில் கடினமான காலங்களில் கூட என்னையெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் போடணும், அந்த வேலை முடிக்கணுன்ற நேரத்தில் கூட ரொம்ப பொறுமையாக அணுகி அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சிவலிங்கம் சார். அண்ட் சிவானந்த சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நாங்களும் கொஞ்சம் பெருசாக வளர்த்தா கூட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரக்கூடிய தலைமுறைக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பர்சனல் கேரை நம்ம எப்போ பேலன்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியும். ஃபேமிலி லைஃப்பை பேலன்ஸ் பண்ணால் தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்கான ஒரு பேஷன் லைஃப்பை கேரி பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிட்டாலே லைஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளானட்டுக்கு வந்த பர்பஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு wishing you all a success and definitely Sivalingam sir is a great inspiration. Thank you once again and thank you.